Hey guys, இன்னைக்கு நம்ம C ஷார்ப் ஊப்ஸ் கான்செப்ட்ல கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டரோட டெஃபினிஷன் என்னன்னா, constructor is a special method that run automatically when an object is created and it is used to initialize the object. ஓகே, அப்போ என்ன கன்ஸ்ட்ரக்டர்ன்றது ஒரு ஸ்பெஷல் மெத்தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக, சரி, ஒரு ஆப்ஜெக்ட் வழியா கிளாஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுதான் இப்போ நம்மளோட கிளாஸ் எம்ப்ளாய் கிளாஸ். அதில் 2 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? ஐடின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம், நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட். சரி, எப்போவுமே கிளாஸோட அதே சேம் நேம் தான் கன்ஸ்ட்ரக்டரோட நேமாகவும் இருக்கும். ஓகேவா? அது வந்து ஒரு கண்டிஷன். ஓகேவா? வேற நேம் இருந்ததுன்னா அது கன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் ஆகாது, அது ஒரு செப்பரேட் மெத்தடாட்டு ஒர்க் ஆகும். சரி, அது ஏதோ நம்ம புதுசாக ஒரு மெத்தட் ஆஃப் ஃபங்க்ஷன் எழுதி வைக்கணும் அப்படின்றது தான் அது மீன் பண்ணுமே தவிர, அந்த கிளாஸோட நேம்லேருந்து கிரியேட் பண்ணாதான் அது கன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்ணியிருக்கேன், 2 பேராமீட்டர் வாங்கியிருக்கேன். அந்த 2 பேராமீட்டரையும் நம்ம திரும்ப இந்த 2 ப்ராப்பர்ட்டிக்கும் வேல்யூவா அந்த பேராமீட்டர்ல வர வேல்யூஸை அசைன் பண்ணும். ஓகே, இப்போ இதுதான் நம்ம மெயின் ஃபங்க்ஷன். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த 2 வேல்யூஸ், ஐடிக்கு 1, நேமுக்கு வந்து அரவிந்த் அப்படின்ற நேமையும் பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது பாஸ் பண்ணாதான் இந்த லைன் கால் ஆனவுடன் நேர இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், இந்த ஸ்பெஷல் மெத்தட் கால் ஆகும். இந்த ஸ்பெஷல் மெத்தட் இங்கே ஒன்று இங்கே அரவிந்தன்றது அசைன் ஆகி, அது இங்கே அசைன் ஆகி, இங்கே இந்த ப்ராப்பர்ட்டிஸில் அசைன் ஆகும். ஓகேவா? அசைன் ஆகிட்டா அடுத்த நமக்கு இந்த ஆப்ஜெக்டில் அந்த வேல்யூ அசைன் ஆகிடும். அதை வந்து நம்ம கன்சோல் ரைட்லைன் வச்சு கன்சோல் பண்ணிடுறோம். ஓகேவா? இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வெளிப்படையாக ரீட் பண்ணி நம்ம படிக்கிறதுக்கு இந்த. சரி, இதே நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட் வரும்போது நம்ம இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஏன் கிரியேட் பண்ண மாட்டேன்னா, நம்ம எந்தெந்த பேராமீட்டர் நம்ம அனுப்ப மாட்டோம் அப்படின்ற எந்த விஷயம் எல்லாம் நமக்கு தெரியாது. அது என்ன பண்ணுவோம்னா, கன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு விஷயமே நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் பேக் எண்ட்ல ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகும். ஆனால் நமக்கு விஷுவலைஸ்டா இருக்காது. ஓகேவா? சி ஷார்ப்பு கம்பல் டைம் ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் நமக்கு தெரியாது, ஆனால் பேக்கில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் இப்போ நான் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுறது எப்படி அப்படின்றது. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரை நான் ஹைட் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 2 பேராமீட்டரை நான் எப்படி பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரியல் டைம் ப்ராஜெக்ட் நம்ம எப்படி பாஸ் பண்ணணும்னா, இப்போ இஎம்பி ஐடி ஈக்குவல் டு 1. ஓகே, அடுத்து இஎம்பி நேம் ஈக்குவல் டு அரவிந்த். ரன் பண்ணி காமிப்பேன். இப்படி ரன் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் கிடைக்குது. நேரம் அந்த மாடல் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்குது. அதையும் கூட பேரண்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்டரோட நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் நம்ம கிரியேட் பண்ண கன்ஸ்ட்ரக்டர் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத காமிச்சு
ஓகே, அவுட்புட் சேம் அவுட்புட் தான் வரும். ஆனா நம்ம இப்படி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இல்லாம நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணா வேல்யூஸ் இந்த மாதிரி தான் பாஸ் பண்ணலாம். ஓகேவா? இல்ல இந்த மாதிரி நான் பாஸ் பண்ணாம வேற நான் நேரமா பாஸ் பண்ண மாதிரி start id equal to 1 அப்படின்னு பாஸ் பண்ணாலும் இங்கே எரர் காமிக்கும். என்ன காமிக்குது? கண்டிப்பா வந்து நம்ம பேராமீட்டர் நம்ம அங்க அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பேராமீட்டருக்கான வேல்யூவா இது வழியா பாஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு இன்டிஜரை ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்க எரரா த்ரோ பண்ணும் பார்த்தீங்களா? அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இப்படி படிக்கும் போது இப்படி பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூ வந்து இங்க இருந்தா பாஸ் பண்ணும். ஓகேவா? நம்ம நார்மலா ரியல் டைம் ப்ராசஸ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கம்பேர் டைம் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம்? டைரக்டா இந்த வேல்யூஸ் அசைன் பண்ணி ஆப்ஜெக்ட் வழியா கிளாஸுக்கு பாஸ் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ.